ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் ஊர் ஸ்டைலில் முருங்கைக்காய் பொரியல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இது மாதிரி ஒரு 4 காயை பொடியாக கட் பண்ணி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது ஒரு பாத்திரத்தில் சேர்த்து வேக வச்சுக்கலாம். தண்ணி கொஞ்சம் திட்டமாக ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இந்த முருங்கைக்காய் வேகிறதுக்குள்ளே ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இது மாதிரி 2 துண்டு தேங்காய், இந்த காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய், ஒரு 5-6 சின்ன வெங்காயம், ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம். இதை வந்து நம்ம பல்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். முருங்கைக்காய் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இது மாதிரி குறப்பாக அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். லைட்டாக ஒரு பிஞ்சு அளவுக்கு மஞ்சள்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு நிமிஷம் கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம வந்து இந்த முருங்கைக்காய் பொரியலை தாளிச்சிக்கலாம். தண்ணியெலாம் நல்லா சுண்டி வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் தாளிச்சிக்கிடலாம். தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் கடுகு, ஜீரகம், கொஞ்சம் வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை. இப்போ வெங்காயம் நல்லா செவந்துருச்சு. முருங்கைக்காயோட சேர்த்து கிளறிக்கலாம். முருங்கைக்காய் வந்து ஒரு சத்தான உணவு. நம்ம ஊரில் ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருள். இது கண்களுக்கும் நல்லது, இரும்பு சத்து நிறைந்தது, நம்மளுக்கு ரத்தத்தை சுத்திகரிக்கக்கூடியது. இன்றைக்கி நான் என்னோடய ஸ்டைலில் இந்த முருங்கைக்காய் பொரியல் செய்திருக்கேன். நீங்கள் எப்படி செய்வீங்கன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.